ஒரு அழகான கிராமத்தில் ராகவன் என்ற மிகவும் துணிச்சலான குறும்புக்கார சுட்டி குழந்தை இருந்தான். அவன் எப்போதும் கெட்டிக்காரத்தனமாக யோசித்து ஏதாவது சேட்டைகள் செய்து வைப்பான். ஒரு நாள் அவன் தன் நண்பர்களுடன் விளையாடிக் கொண்டிருந்த போது, நாம் புதியதாக என்ன சேட்டை செய்யலாம் என்று யோசித்தனர். அந்த நேரத்தில் ராகவனுக்கு ஒரு புத்திசாலி ஐடியா வந்தது. அவன் வீட்டில் இருந்த பெரிய டப்பாவை நினைத்தான். அந்த டப்பா அடிக்கடி அம்மா சமையல் செய்ய பயன்படுத்துவாள். அதில் பலவிதமான காய்கறிகள் இருந்தன. ரகவன் யாருக்கும் தெரியாமல் அந்த டப்பாவில் இருந்து பச்சை மிளகாயும் காய்ந்த மிளகாயும் எடுத்து வந்தான். நண்பர்கள் அனைவரும் கூடி, இதோ வந்துவிட்டது ராகவனின் புதிய குறும்பு என்று பரவசமாக கொண்டாடினார்கள். ரகவன் பச்சை மிளகாயை சிறிதளவு அரைத்து ஒரு நண்பனின் தண்ணீர் பாட்டிலில் கலந்து வைத்தான். மற்றொரு நண்பனின் உணவுக்குள் சிறிதளவு காய்ந்த மிளகாய் தூள் கலந்து விட்டான். அவ்வளோதான், இப்போது இவர்களின் முகத்தை பார்க்கலாம் என்று கூறி ராகவன் வேடிக்கை பார்த்தான். அதன் பிறகு நண்பர்கள் தண்ணீர் குடிக்க சாப்பிடத் தொடங்கினார்கள். அம்மா, என் வாயில் தீப்பிடித்து விட்டதே என்று ஒருவன் கத்தினான். யாராவது என் நாக்கை குளிர்ச்சியாக்குங்கள் என்று மற்றொருவன் ஓடினான். ரகவன் மட்டும் கண்ணை மூடிக்கொண்டு சிரித்துக் கொண்டிருந்தான். அவனுக்கு இதை செய்யும் போது நடந்த வேடிக்கைதான் முக்கியமாக தெரிந்தது. ஆனால் அடுத்த நிமிஷமே அம்மா அந்த டப்பாவை திறந்து பார்த்தார். அடடா, மிளகாயெல்லாம் குறைந்து விட்டதே. ராகவா என்று கூப்பிட்டதுமே ராகவன் புட்டு என்று ஓடிக்கொண்டே போனான். அந்த நாள் எல்லோருக்கும் ஒரு பாடமாக முடிந்தது. நண்பர்கள் இனிமேல் எதையும் பார்க்காமலே சாப்பிடக்கூடாது என்று கற்றுக்கொண்டனர். ராகவன் அம்மாவுக்கு தெரியாமல் எதையும் எடுக்கக்கூடாது என்று கற்றுக்கொண்டான். ஆனால் அடுத்த குறும்புக்கு அவன் தயார். ராகவனின் அடுத்த சேட்டை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.